ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 136. இந்த பகுதியில் 143வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 16வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 16. பிராஜேஷ்ணர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகு. நாமம் 143. ஓம் பிராஜிஷ்ணவே நமஹ. ஒளிமிக்கவர், பிரகாசிப்பவர் என்று இதற்கு பொருள். இதை பற்றி சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்தே பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற சமயம் அது. அது எப்பொழுது நடந்தது நமக்கு தெரியும். 1939 ஆண்டு முதல் 1945 ஆண்டு வரை நடைபெற்றது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் யாருக்கெல்லாம் போர் நடந்தது? ஒரு சைடு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள். அதுக்கு ஆப்போசிட் சைடு யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் இருந்துச்சு? ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், இந்த நாடுகள்லாம் இன்னொரு சைடு இருந்துச்சு. அப்போ ஒரு சைடு இருந்த ஜெர்மனி படைகள் எல்லாம், அதுக்கு யார் தலைவர்? ஹிட்லர் தான். அவரோட படைகளும் ஜப்பான் படைகளும் சேர்ந்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுத்துச்சு. அதனால் இந்த வாரில் வின் பண்ணணும்னாக்கா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற, அதாவது அப்பேற்பட்ட நிலைமைக்கு அமெரிக்கா வந்துடுச்சு. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் பேர் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட். அவரை கூப்பிட்டு அணுகுண்டு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு சொல்கிறாங்க. அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அணுகுண்டு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு. யார் சொல்கிறாங்கனாக்கா அமெரிக்கா கவர்மெண்ட்டு. இது எப்போ சொல்கிறாங்கன்னாக்கா 1941 வருஷம் சொல்கிறாங்க அவர்கிட்ட, அந்த சயின்டிஸ்ட்கிட்ட அணுகுண்டு ஆராய்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் தன்னோட கூட்டாளிங்க கூட சேர்ந்துக்கிட்டு 4 வருஷம், அதுக்கு மேலேயே கூட ஆச்சு, சோதனை செஞ்சு 1945 வருஷம் அணுகுண்டு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கிட்டார். அவர் உருவாக்கின, அதாவது அவர் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பார் இல்லையா, அந்த கால்குலேஷன் அடிப்படையில் லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன் அப்படின்னு 2 அணுகுண்டை வச்சு ஜப்பானில் ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி இந்த இடங்களில் தாக்குறதுக்காக அமெரிக்காவும் அதோட கூட்டாளி நாடுகளும் திட்டம் போட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவுமே ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அணுகுண்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஜப்பான் மேலே போடுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணிச்சு. அதனால் அலமோகோர்டா அப்படிங்கிற பாலைவனத்தில் அந்த அணுகுண்டு சோதனையை செய்கிறாங்க. 1945 வருஷம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி அந்த சோதனையை செய்கிறாங்க. அப்போ பயங்கரமான சத்தத்தோட அணுகுண்டு வெடிச்சு அதிலிருந்து ஒரு ஒளிப்பிழம்பு வானத்தில் அப்படியே கிளம்பி போகுது. அந்த ஒளிப்பிழம்பை பார்த்த அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, ஓப்பன்ஹைமர், அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, அடடா. அவரே ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் எதிலிருந்து சொல்கிறாரு உதாரணமாக, அந்த ஒளிப்பிழம்பை பார்த்துட்டு எதை உதாரணமாக சொல்கிறாரு பாருங்க. நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தைகளை, அதாவது இஃப் த ரேடியன்ஸ் ஆஃப் 1,000 suns were to burst at once into the sky, that would be like the splendor of the mighty one அப்படின்னு சொல்கிறாரு.
இது நம்ம பகவத்கீதையில் வந்திருக்கு இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் தான் அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரே நேரத்தில் 1000 சூரியன்கள் வானில் வெடித்தால் எப்படிப்பட்ட ஒளி உண்டாகுமோ அதை விட பிரகாசமாக இருந்துச்சு கீதையில் கண்ணன் எடுத்த விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அணுகுண்டு உண்டாக்கிய ஒளிப்பிழம்பு அந்த கண்ணனின் விஸ்வரூபத்தை எனக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னார். அவர் இப்படி நினச்சி சொன்ன ஸ்லோகம் பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகமாக வருது. அது என்னன்னு பார்க்கலாம். தேவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத்யுகபதுத்திதா யதி பாசத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனக. இதையே நம்முடைய நம்மாழ்வார் எப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடு எடும் பல்கலனாய் நின் பைம்பொன், கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. இதை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 3ஆம் பத்தின் முதல் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில் பாடியிருக்காங்க. என்ன சொல்கிறார் நம்மாழ்வார்? திருமாலே, உனது திருமுகத்தின் ஒளியால் திருமுடி பிரகாசமாய் மலர்ந்திருக்கின்றதா? உனது திருப்பாதங்களின் ஒளி நீ நின்றருளும் தாமரையாய் பறந்திருக்கிறதோ? உனது திருமேனியின் பிரகாசம் பீதாம்பரத்தோடும் மற்ற ஆபரணங்களோடும் கலந்திருக்கிறதோ? நீயே சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மாழ்வார். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அணுசக்தி எப்படி ஆக்கத்துக்கும் அழிவுக்கும் ரெண்டுக்குமே பயன்படுதோ அதே மாதிரி தான் அந்த பெருமாளோட அந்த திருமேனியோட ஒளியும் ஒரு பக்கம் பக்தர்களுக்கு வழிகாட்டி அருள் புரிகிறது, இன்னொரு பக்கம் தீயவர்களை சுட்டு எரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் தன்னோட திருமேனியோட ஒளியை வச்சு தன்னோட பக்தர்களுக்கு ஒளி காட்டி வழிகாட்டுவதால் திருமால் பிராஜிஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 143வது நாமத்தை நாம் தினமும் சொல்லிட்டு வந்தாக்கா ஒளிமயமான எதிர்காலம் அந்த எம்பெருமாள் அருளால் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 144வது திருநாமம். ஓம் போஜனாய நமக. இதை அடுத்த பகுதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் விஸ்வாமித்திரரின் சந்தேகத்தை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்க்கலாம். ஹரி ஓம்.